இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா, கீழ்கண்டவற்றுள் 1917 தோற்றுவிக்கப்பட்ட தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்புடன் தொடர்புடைய பத்திரிகைகள் எவை? அதாவது 1917 சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அது கூட அசோசியேட் ஆகிருக்கிற பத்திரிகைகள் என்னென்ன நியூஸ் பேப்பர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தேசமித்ரன், ஜஸ்டிஸ், நியூ இந்தியா அண்ட் திராவிடன் அப்படிங்கிறது. ஸோ ஏபிசிடி நாலுமே ஃபர்ஸ்ட் வந்து சொல்லியிருக்கிறது 1 மற்றும், ரெண்டாவது 3 மற்றும் 1, அடுத்தது 2 மற்றும் 4, கடைசியாக டி வந்து 3 மற்றும் சொல்லியிருக்காங்க. இதில் கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா 2 மற்றும் 4. ஓகே, ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதும் திராவிடன் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒன்று. ஏன் அப்படின்னா இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிறதே வந்து அதோட அஃபிஷியல் நியூஸ் பேப்பர் ஜஸ்டிஸ். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நீதி கட்சின்னு சொல்லுவாங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட கொள்கைகளையும் அதோட நிகழ்வுகளையும் வெளிக்கொண்டு வந்துக்கிட்டு இருந்தது தான் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது. அதே மாதிரி திராவிடன் அப்படிங்கிறதுமே வந்து இந்த நீதி கட்சி சம்பந்தமான கொள்கைகளையும் அதோட கருத்துக்களையும் தான் வெளிக்கொண்டு வந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு நான் பிராமின் இயக்கம். பிரிட்டிஷ் பீரியடில் நான் பிராமின் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்த ஒரு இயக்கம். பின்னால் அது வந்து அரசியல் கட்சியாகவும் உருவெடுத்துச்சு. ஓகே, ஸோ எப்பவுமே ஒரு கொஸ்டின் பார்க்குறப்ப கரெக்ட் எது அப்படின்னு பார்க்குறதோட தப்பானதுக்கு நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அடுத்த சுதேசமித்ரன் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ், பட் இது வந்து நேஷனலிஸ்ட் நியூஸ் பேப்பர், தமிழில் வந்தது. இது நான் பிராமின்ஸ் கிடையாது, பிராமின்ஸ் கூட அசோசியேட் இருக்கிறது, அந்த தலைமையில் வந்தது அப்படிங்கிறதையும் சொல்லலாம். நியூ இந்தியா அப்படிங்கிறது அன்னி பெசன்ட் ஹோம் ரூல் மூவ்மெண்ட். ஓகே, ஸோ அதோட ரிலேட் ஆகிருக்குது. ஸோ நியூ இந்தியா அப்படிங்கிறது வந்து இங்கே தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் கூட வராது. ஓகே, ஸோ கரெக்ட் ஆன்சர் 2 and 4, தட் இஸ் ஜஸ்டிஸ் அண்ட் திராவிடன் அப்படிங்கிறது தான்.